இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன். காதல் அது உணர்வுகளின் தாய்மொழி, உறவுகளை உயிர்ப்பிக்கும் அருமருந்து. சிறு சிறு பிரச்சனைகளுக்கே தலையே போய்விட்டது போல் உணர்ந்து காதல் முறிவு ஏற்படுவது இயல்பாகி போன இந்த காலகட்டத்தில் உடல் உறுப்பை இழந்த நிலையிலும் காதலால் கரம் கோர்த்த ஒரு ஜோடியை காணலாம் இனிய காதலர் தினத்தில். விஜய், ஷில்பா இவர்களைப் போலவே இவர்களது காதலும் அவ்வளவு அழகானது. கல்லூரி படிக்கும் காலகட்டத்தில் மலர்ந்திருக்கிறது இவர்களது காதல். விஜய் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்தவர், ஷில்பா நீலகிரி மாவட்டம் மசினகுடியைச் சேர்ந்தவர். இவர்கள் இருவரையும் காதலில் பிணைத்தது கோவையில் உள்ள தனியார் கல்லூரிதான். கல்லூரி முடிந்தும் நீடித்த இவர்களது காதலுக்கு மிகப்பெரிய சோதனை வந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு ரயில் விபத்தில் சிக்கிய விஜய்க்கு 2 கால்களும் பறிபோயின. நான் நைட்டு அன்றைக்கி நைட்டை தான் நான் தூங்கவே இல்லை. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அழுதுட்டு இருக்கும்போது நான் கடவுள்கிட்ட வேண்டுனது ஒன்று தான். அவருக்கு கை இல்லைனாலும் கூட பரவாயில்ல, கால் இல்லைனாலும் கூட பரவாயில்ல, கண் எதுவுமே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, அந்த உயிரை மட்டும் எனக்காக நீ கொடுத்துரு, நான் கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டினேன். காதல் என்றாலே பெரும்பாலான பெற்றோர்கள் எதிர்க்கும் நிலையில் ஒரே மகளாக வளர்ந்த ஷில்பாவின் காதலனுக்கு கால்கள் இல்லையென்றால் ஷில்பா சந்தித்த எதிர்ப்புகளை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. வீட்டில் இருந்து வெளியேறிய ஷில்பா விஜய் இருந்த மருத்துவமனைக்கு சென்று அப்போதே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். 2 காலில் இருந்தவனுக்கு நான் என் தங்கச்சி கட்டி கொடுப்பலாம் அப்படின்னு யோசிச்சு நான் சொன்னேன், இந்த மாதிரி வேற யாராவது நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உன் லைஃபுக்கு நல்லாயிருக்கும், உன் லைஃபுக்கு நல்லாயிருக்கும், என் லைஃபுக்கு நல்லாயிருக்கும். என்ன நீ கல்யாணம் பண்ணினா நான் உன்னை பார்த்துக்க முடியாது, வாழ்க்கை ஃபுல்லாக நீ தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொன்னேன். விஜய் இப்படி கூறியதற்கு ஷில்பாவின் பதில் என்னவாக இருந்தது என்பதை அவரே காதல் குறையாமல் நினைவு கூர்கிறார். நீ எனக்கு குழந்தை பிறந்தாலும், நம்மளுக்கு குழந்தை பிறந்தாலுமே நான் அந்த குழந்தை மாதிரி தான் பார்த்துக்குவேன், அதுக்கு நான் உன்னையே குழந்தையா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். விஜய் மீது கொண்டுள்ள தீராத காதலால் அவரை குழந்தை போல ஷில்பா பார்த்து கொள்ள ரயிலில் ஹெட்செட் விட்டு ஷில்பாவை காப்பாற்றி வருகிறார் விஜய். பணத்தை பார்த்தும் அழகை பார்த்தும் வர்றது காதல் இல்ல, கடைசி வரைக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா உண்மையான காதல். உண்மையான காதல் எப்பயுமே சாகாது. ட்ரூ லவ் நெவர் எண்ட். ஹாப்பி லவர்ஸ் டே.